Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸசைஸ் 9.4ல கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் எல்லா லெசன்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Show that given differential equation is homogeneous and solve them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருந்த 4th கொஸ்டின் இது முதல்ல ஹோமோஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஸோ முதல்ல கிவன் கொஸ்டினை டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்ம் இல்லைனா டிஎக்ஸ் பை டிஒய் எப்படி வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வந்தாலும் சம் சால்வ் ஆகிடும். ஸோ யூஸ்வலாக டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம கொண்டு வரோம். அதனால் டிஒய் இருக்கிற டேர்ம் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ப்ளஸில் இருக்க இந்த டேர்ம் அப்படியே அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஆஃப் டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம உள்ள மைனஸை மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டும் வரும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கு. இங்கே மல்டிபிள் இருக்க இந்த 2xy இங்கே எடுத்துகிட்டு வந்தால் டினாமினேட்டருக்கு வந்துடும் 2xy. இங்கே வந்து டிஒய் மட்டும் இருக்கும். இங்கே மல்டிபிள் இருக்க டிஎக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இல்லை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி கூட எழுதிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு. நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இந்த டேர்மை முதல்ல இந்த டேர்மை ரெண்டாவது எழுதியிருக்கோம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதியிருக்கோம்ல, இவங்க தான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2xy அப்படின்றது தான். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன பண்ணணும்னா இதை ஹோமோஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணோம். அதாவது எங்கெல்லாம் ஒய் வருதோ அங்கெல்லாம் லேம்டா ஒய், எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் லேம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ லேம்டா ஒய் ஸ்கொயர் மைனஸ் லேம்டா எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டரில் 2 டைம்ஸ் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய் அப்படின்றது கிடைக்குது. ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகும்போது லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் லேம்டா ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டரில் 2 டைம்ஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா லேம்டா ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒய் இங்கே எழுதிடலாம். நம்ம எழுதியாச்சு. இப்போ நியூமரேட்டரில் இங்கே லேம்டா ஸ்கொயர் இருக்கு, இங்கே லேம்டா ஸ்கொயர் இருக்கு. நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். லேம்டா ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அதனால ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருங்க. டினாமினேட்டரில் ஒரு லேம்டா ஸ்கொயர் இருக்கு, அது இல்லாமல் ஒரு 2xy இருக்கு. இந்த ரெண்டு லேம்டா ஸ்கொயரை நம்ம கேன்சல்னு சொல்லலாம். இல்லை இந்த ரெண்டு லேம்டா ஸ்கொயரையும் கனெக்ட் பண்ணும்போது லேம்டா பவர் 0ன்னு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்ல. ஏன்னா டிவிஷன்ல இருக்கும்போது பவர் என்ன ஆகும், சப்ட்ராக்ட் ஆகும். இந்த டேர்ம் பாருங்களேன், அப்படியே பார்க்க எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாதிரியே இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் லேம்டா ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது லேம்டா இந்த மாதிரி காமனா வெளியில வந்துட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே திரும்பி வந்து அதை தான் நம்ம ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஷோ தட் இட் இஸ் ஹோமோஜீனியஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் சால்வ்னு கேட்டிருக்காங்களா. இப்போ இது சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி சால்வ் பண்ணும், ஹோமோஜீனியஸோட சால்விங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்ம் நம்ம எடுத்திருக்கோம்ல. அப்போ நம்ம வந்து ஒய் பை எக்ஸை வந்து வீன்னு அசியூம் பண்ணோம். ஒருவேளை டிஎக்ஸ் பை டிஒய்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு வீன்னு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்படி எடுத்துட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மல்டிபிள் ஆகும். அப்போ ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். விஎக்ஸ்ன்றது யூவி பேட்டர்னில் சால்வ் பண்ணும். வி அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸ் அப்படியே வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிவி பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இந்த டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக இந்த கிவன் கொஸ்டின் எடுத்து நம்ம எழுத போகிறோம். ஆனால் இந்த ஈக்குவேஷனில் ரைட் சைடில் பாருங்களேன், வியும் எக்ஸும் மட்டும் தானே இருக்குது. அப்போ இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி அண்ட் எக்ஸில் எழுத போகிறோம். அப்போ இந்த ஒய்ன்னு வர இடத்துலலாம் வி எக்ஸ்ன்னு என்ன பண்ணிக்கணும், ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த ஒய்யை எடுத்துகிட்டு இந்த விஎக்ஸ் போட்டுருங்க. ஸோ கொஸ்டினில் vx the whole square minus x squared by இங்கே 2 into xyன்னு இருந்துச்சு, 2 into x அப்படியே இருக்கும். yக்கு பதிலாக vx அப்படின்னு போட்டுக்கோங்க. v into 1 வந்து v தான் ப்ளஸ் x into dv by dx அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் இங்கே இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகும்போது v squared x squaredனு வரும். நியூமரேட்டர்லேருந்து ஒரு x squared நம்ம என்ன பண்ணலாம், காமனாக வெளில எடுத்துடலாம். டினாமினேட்டர்ல இந்த எக்ஸையும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணிட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துட்டு இந்த 2வும் வியும் சேர்த்து 2vன்னு எழுதிக்கலாம் நம்ம. அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. இந்த பக்கம் வந்து ஒரு வியும் ஒரு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும்ல. அப்போ இந்த பக்கம் இருக்க பிளஸ் வி என்ன பண்ணுங்க, அந்த சைடு எடுத்துட்டு வந்துருங்க. இது வந்து வி ஸ்கொயர்ட் மைனஸ் 1/2v மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸு கீழே எதுவும் இல்லைல்ல, பை 1ன்னு எடுத்துட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 1 into v squared minus 1 அதே v squared minus 1 தான்.
இங்க 2v இன்ட்டு மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி பண்ணும்போது மைனஸ் 2v ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். டினாமினேட்டர்ல 2v எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் கிடைக்குது. இதுல இதுவும் 1v ஸ்கொயர்டு, இது ஒரு மைனஸ் 2v ஸ்கொயர்டுங்கிற லைக் டேர்ம்ஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது ஸோ எங்களை மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 வரும், மைனஸ் 1v ஸ்கொயர். அப்போ மைனஸ் 1 மைனஸ் v ஸ்கொயர் பை 2v அப்படின்றது கிடைக்குது. இங்க வந்து எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். ஸோ v எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். இங்க டிவி இங்க இருக்கிறதுனால இந்த v எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த சைடு தான் கொண்டு போக போறோம். ஸோ இதுல மேல இருக்க மைனஸை வந்து இப்படி காமனா எடுத்துட்டு 1 பிளஸ் v ஸ்கொயர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இங்க 2v எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், v எல்லாம் ஒரு பக்கம். இங்க இருக்க x பை dx இங்க எடுத்துட்டு வரும்போது நமக்கு என்னன்னு கிடைச்சிருதுன்னா dx பை x அப்படின்னு கிடைச்சிருது. இங்க இருக்கிற டேர்ம் வந்து ஃப்ராக்ஷன்ல இருக்கு, அங்க போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்ப மேல வந்து 2vயும் கீழே வந்து மைனஸ் 1 பிளஸ் v ஸ்கொயர்டும் இங்க வந்து dvன்ற டேர்மும் கிடைச்சிருக்கும். ஸோ எழுதியாச்சு. இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு, v எல்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு. உங்களை என்ன பண்ணிடலாம், நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேஷன்ல ஸோ இவங்களோட இன்டகிரேஷன் dx பை எக்ஸ், இவங்களோட இன்டகிரேஷன் மைனஸ் வெளியே எடுத்துடலாம். நியூமரேட்டர்ல 2vயும் கீழே வந்து 1 பிளஸ் v ஸ்கொயர் டிவி அப்படின்ற டேர்மும் இருக்கு. ஸோ இவங்களோட இன்டகிரேஷனோட வேல்யூ 1 பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து லாக் எக்ஸ் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்பவுமே சி போடணும்ல, சியை வந்து எக்ஸ் டேர்ம் கூட தான் போடணும். அதனால இங்க லாக் எக்ஸ் பிளஸ் லாக் சின்னு போட்டுக்கலாம். இந்த டேர்மோட இன்டகிரேஷன் பாருங்களேன், இதை வந்து சிம்பிளா இப்படி பண்ணிடுங்க. இதுல ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் 1 பிளஸ் வி ஸ்கொயர் வந்து டீன்னு அசியூம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா 2v dvன்றது என்னவா மாறிடும், டிடியா மாறிடும். அப்போ இது டீயா இருந்தா இந்த நியூமரேட்டர் என்னது, டிடி அப்படின்னு டெஃபினட்டா கிடைக்குதுல. அப்போ இது பார்க்க 1 பை டி ஃபார்ம்ல இருக்கு. ஸோ 1 பை டியை இன்டகிரேட் பண்ணா லாக் டி அப்படின்றது வரும். லாக் டீன்றது தான் நம்மளோட ஆன்சர். அப்போ லாக் டி, டீக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் வந்து 1 பிளஸ் வி ஸ்கொயர். இதை நீங்க கண்டிப்பா எழுதிருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க மைண்ட்லேயே கூட யோசிச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு மைனஸ் இருந்துச்சு, ஸோ இங்க மைனஸ் போட்டுட்டு 1 பிளஸ் வி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. சி வந்து எக்ஸ் சைடில் மட்டும் போட்டால் போதும். இங்கே இருக்கிற இந்த மைனஸ்ன்றது வந்து மைனஸ் 1ன்னு யோசிச்சு இங்கே பவரில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ லாக் ஆஃப் ஏ பிளஸ் பி மாதிரி இருக்கு, லாக் ஏ பிளஸ் லாக் பி. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து லாக் ஆஃப் ஏ இன்ட்டு பின்னு எழுதிட்டு லாக் ஆஃப் இது வந்து 1 பிளஸ் வி ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சு. இந்த மைனஸ் 1 வந்து இப்படி பவரில் போச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது லாக் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இந்த மைனஸ் 1 ரிமூவ் பண்ணுறதுக்காக 1 பை 1 பிளஸ் வி ஸ்கொயர்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவராக மாற்றணும்னா இதை ரெசிப்ரோகேட் பண்ணணும். இந்த பக்கம் இருக்க லாகும் இந்த பக்கம் இருக்க லாகும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை 1 பிளஸ் வி ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்குது. ஸோ வின்றது ஆக்சுவலாக நமக்கு கொஸ்டினே கிடையாது. வின்றது ஒய் பை எக்ஸோட சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்த டேர்ம் தான் நம்ம விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ விக்கு பதிலாக இங்கே ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்துட்டு இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக பை 1ன்னு போட்டுருங்க. ஸோ இது எல்சிஎம் எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடலாம், அதை ரெசிப்ரோகேட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்குது. இங்கே டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அங்கே போனால் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே ஒரு எக்ஸும் இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு சி மட்டும் இருந்திருக்கும், இங்கே ஒரு எக்ஸ் மட்டும் இருந்திருக்கும். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.